Hello friends, welcome to Indian Flavors. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கனவா மீன் வறுவல். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கனவா வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம் பார்த்துடலாம். 1/2 கிலோ கனவா மீன் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 கொத்து கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 15 சின்ன வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அரைக்கிறதுக்காக 1/4 கப் துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கனவா மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி இதை வந்து 4 விசிலுக்கு வேக வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் வாட்டர் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம். வாட்டர் வந்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனில் இருந்த தண்ணி ஃபுல்லுமே வத்திருச்சு, மீன் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சிலர் வந்து இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நான் ஆட் பண்ணுறதில்ல. உங்களுக்கு வேணும்னா அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. பவுடர்ஸ் வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாசனை போகிறது வரைக்கும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. தீஞ்சி போயிடக்கூடாது, அடுப்பை சிம்பிள் வச்சுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். தேங்காய் அண்ட் சோம்பு எடுத்து வச்சுருந்தேன்ல அதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அண்ட் சோம்பு அரைச்சாச்சு. இது வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் மிக்சியில் ஒரு 2 ஓட்டு மட்டும் ஓட்டிக்கோங்க. இது திருன்னு தான் இருக்கணும். 2 மினிட்ஸ் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா வெந்துருச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. குக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுக்கிறதுனால சீக்கிரமே ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை ஏன் இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு வேக வச்சுருங்க. சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். 2 மினிட்ஸ் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான கனவா வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வாசனையாக இருக்குது. இது வந்து சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.